தேவனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிந்து கொள்கிற அறிவின் மூலமாக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்தருளினது மட்டுமல்லாமல், இச்சையினால் உலகத்தில் உள்ள தீமைக்கு தப்பி தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாவதற்காக அதிக மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக கவனமுள்ளவர்களாக உங்களுடைய விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவபக்தியையும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் காட்டுங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியில்லாதவர்களுமாக இருக்க மாட்டீர்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன்னமே செய்த பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டது என்பதை மறந்து தன் அருகில் உள்ளவைகளையும் காண இயலாதவனாகவும் குருடனாகவும் இருக்கிறான். ஆகவே சகோதரர்களே, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குவதற்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளைச் செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவதில்லை. இவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தல் உங்களுக்கு பரிபூரணமாக அளிக்கப்படும். இதனால் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை ஞாபகப்படுத்த எப்பொழுதும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் மரித்து போவது சீக்கிரத்தில் நடக்கும் என்று அறிந்து, நான் மரிக்கும் வரைக்கும் உங்களை ஞாபகப்படுத்தி எழுப்பி விடுவது நியாயம் என்று நினைக்கிறேன். மேலும் நான் மரித்ததற்கு பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நிலைத்துக் கொள்வதற்குரிய காரியங்களை செய்வேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக இல்லை, அவருடைய மகத்துவத்தை கண்களால் பார்த்தவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நெசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது, அவரோடு நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கும்போது வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்களுடைய இருதயங்களில் ஒதிக்கும் வரைக்கும் இருள் உள்ள இடத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் தீர்க்கதரிசியினுடைய சொந்த விளக்கமாக இருக்காது என்று நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனிதர்களுடைய விருப்பத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பேசினார்கள். நல்ல தீர்க்கதரிசிகளும் மக்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் அழிவுக்குரிய வேதப்பட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை விலை கொடுத்து வாங்கின ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு வேகமான அழிவை வரவழைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தீ செய்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களால் சத்திய பாதை அவமானப்படும். பொருளாசை உள்ளவர்களாக
தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். ஆதிகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை காத்திருக்காது, அவர்களுடைய அழிவு தாமதிக்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து முழு உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்த நோவாவையும் மற்ற 7 நபர்களையும் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் பெரும் வெள்ளத்தை வரப்பண்டை. சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு தண்டனைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளை உதாரணமாக வைத்து அக்கிரமக்காரர்களோடு வாழ்கின்ற போது அவர்களுடைய காமவிகார செயல்களினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம செய்கைகளை பார்த்து கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை தண்டனைக்குரியவர்களாக நியாய தீர்ப்பின் நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்தமான ஆசைகளோடு சரீரத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தரின் அதிகாரத்தை அவமதிக்கிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரமானவர்கள், அகங்காரம் நிறைந்தவர்கள், மகத்துவங்களை அவமானப்படுத்த பயப்படாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவதூதர்கள் முதலாக கர்த்தருக்கு முன்பாக அவர்களை அவமானமாக குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தி இல்லாத மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை அவமானப்படுத்தி தங்களுடைய தீயச் செயலினால் கெட்டு அழிந்து அநீதியில் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை என்றும் என்று நினைத்து தங்களுடைய வஞ்சனைகளில் உல்லாசமாக வாழ்ந்து உங்களோடு விருந்து சாப்பிடும்போது கரைகளாகவும் களங்கமாகவும் இருக்கிறார்கள். விதசார மயக்கத்தினால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாக இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் குழந்தை செம்மையான பாதையை விட்டு தப்பியடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதியின் கூரியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்துக்காக கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத கழுதை மனிதர்களின் பேச்சை பேசி தீர்க்கதரிசியிலுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடிபட்டு ஓடுகிற மேகங்களுமாக இருக்கிறார்கள். எப்பொழுதும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாக நடக்கிறவர்களிடம் இருந்து அரிதாக தப்பினவர்களிடம் இவர்கள் பெருமையான வீண் வார்த்தைகளை பேசி சரிய ஈச்சைகளினாலும் காமவிகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாக பிடிக்கிறார்கள். தாங்களே தீமைக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுதந்திரத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அவைகளில் சிக்கிக்கொண்டு அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட அதிக தீமை உள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் பாதையை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கட்டளையை விட்டு விலகுவதை விட அதை அறியாமல் இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். நாய் தான் கக்கில் அதை சாப்பிடவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட உண்மையான பழமொழியின்படியே அவர்களுக்கு நடந்தது. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் கடிதத்தை
இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன்னமே சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைத்து பார்ப்பதற்காக இந்த கடிதங்களினால் உங்களுடைய உண்மையான மனதை ஞாபகப்படுத்தி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரிகாசக்காரர்கள் வந்து தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடந்து அவர் திரும்ப வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னுடைய முற்பிதாக்கள் மரித்த பின்பு எல்லா காரியங்களும் படைப்பின் ஆரம்பத்தில் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆதிகாலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் பூமியும் தண்ணீரிலிருந்து தோன்றி தண்ணீரினாலே நிலை கொண்டிருக்கிறது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் பெருவெள்ளத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அதே வார்த்தையினாலே நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரை காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடங்களைப் போலவும் 1000 வருடங்கள் ஒரு நாளைப் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். தாமதம் பண்ணுகிறார் என்று சிலர் நினைக்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும். அப்பொழுது வானங்கள் பயங்கர சத்தத்தோடு விலகிப் போகும், பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள செயல்களும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிறதுனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் வருகின்ற நாள் சிக்கமாக வருவதற்கு அதிக ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வென்று அழிந்து பஞ்சபூதங்கள் எரிந்து உருகிப் போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி நிலைத்திருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இவைகள் வருவதற்காக காத்திருக்கிற நீங்கள் கரை இல்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களுமாக சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படுவதற்கு கவனமாக இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் அதிக பொறுமையை அட்சிப்பு என்று நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு ஆளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா கடிதங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை போட்டுகிறது போல தங்களுக்கு தீமை வரும்படி இவைகளையும் போட்டுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் தேர்ந்திருக்கிறதினால் அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுக்கப்பட்டு உங்களுடைய விடுதியில் இருந்து விலகி விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவருடைய அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.